கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குறோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்களை தான் நீங்கள் குடும்பத்தாரால் அற்பமாக நினைக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்தாரால் தள்ளப்பட்டிருக்கலாம், படிப்பு நிமித்தம் இருக்கலாம், நல்ல வேலை இல்லைன்னு இருக்கலாம். அப்போ எந்தெந்த காரியத்தில் குடும்பத்து நிமித்தமோ சொந்த ஜனங்கள் மூலமாகவும் இல்லை வேலை ஸ்தலத்துலேயோ எந்தெந்த இடத்துலலாம் இல்லை பார்வைக்கு உங்களை அற்பமாக நினைக்கலாம், இல்லை வேலையில் அற்பமாக நினைக்கலாம், இல்லை படிப்பில் அற்பமாக நினைக்கலாம். அப்போ எந்தெந்த காரியத்துலலாம் அற்பமாய் நினைக்கிறாங்களோ உங்களை அற்பமாக நினச்சி அவமானப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை துக்கப்படுத்தி தள்ளப்பட்ட கல்லாக நீங்கள் இருக்கீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கீங்களோ, இல்லை நீங்கள் சபையில் தள்ளப்பட்டவங்களாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் தள்ளப்பட்டவங்களாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் அவங்க எல்லாராலும் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கலாம். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களோ தள்ளப்பட்ட உங்களை தான் கர்த்தர் தலைக்கல்லாக கர்த்தர் மாற்ற போகிறார். அதுதான் வீடு கட்டுறவங்க ஆகாதுன்னு எதை போட்டு தூக்கி போடுறாங்களோ அதை தான் தலைக்கல்லாக வைக்கிறாங்க. அதே போல் யாரெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை தலைக்கல்லாக கர்த்தர் மாற்ற போகிறார். உயர்வை கொடுக்க போகிறார். எங்கெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ வெட்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அது யாரால் ஆயிடுச்சுன்னா கர்த்தரால் ஆயிடுச்சு. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கான். அப்போ வேதனையோடு இருக்கீங்களா, அவமானத்தோடு இருக்கிறீங்களா, ஐயோ இப்படி அவமானப்பட்டு வெட்கப்பட்டு கூனி குறுகி எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்டு நிற்கிறீங்களோ, கூனி குறுகி நிற்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அது நமக்கே ஆச்சரியமாக இருக்க பொழுது ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்களை ஏளனா பேசின ஜனங்க மத்தியில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்ட போகிறார். அதனால் கவலைப்படாதீங்க, இது கர்த்தரால் ஆயிடுச்சு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உயர்த்த போகிறது கர்த்தர் தான். உங்களை நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறாரு. கூனி குறுகி நடந்தீங்களே இது வரைக்கும், இதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து கர்த்தர் நடக்க வைக்க போகிறாரு. எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துல தான் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். குடும்பத்தில் உயர்த்துவார், சபையில் உயர்த்துவார், வேலை ஸ்தலத்தில் உயர்த்துவார். அது ஆச்சரியமாக நமக்கு இருக்க போகுது. அதனால் இப்போ இருக்க சூழ்நிலை பார்க்காதீங்க, கர்த்தர் உயர்த்த போகிற உயர்வை பாருங்கள். அப்போ உங்களுடைய அவமானமெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இந்த சஞ்சலப்பட்ட நாட்களுக்கு துன்பப்பட்ட நாட்களுக்கு சரியாக கர்த்தர் மகிழ்ச்சியாக. ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா எந்தெந்த காரியத்தெல்லாம் ஆண்டவரே அப்பா தள்ளப்பட்டு இருக்கிறாங்களோ ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த ஆண்டவர் அடிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் உயர்த்த போகிறீங்க. நிச்சயமாக ஆண்டு வருகிற நாட்களில் கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். தலைக்கெல்லாம் கர்த்தர் நீங்கள் மாற்ற போகிறீங்கப்பா. அது நீங்கள் செய்ய போகிறீங்க, உங்ககிட்ட தான் வரப்போகுது. அதுக்காக நமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.